நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे राधे कृष्ण 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 இருள் போக்கும் ஒளி வெள்ளம், இன்னல் போக்கும் அருள் வெள்ளம், மண்ணை காக்க வரும் தெய்வம், மலரடி போற்றும் என் உள்ளம். விந்தை புரிய வந்த பாலனே, வெற்றி பெறுக, வெற்றி பெறுக, வெற்றி பெறுக, வெற்றி பெறுக. பிரபு. நீதி வெல்லும் நாள் இன்றைய திதி, நட்சத்திரம், நாள் கோள் இருக்கின்ற நிலையில் அந்த மகாபாவி ராட்சச கம்சனின் கொடுமைகள் நிறுத்தப்பட வேண்டிய நாள். இது நிகழாமல் போய் கருணை தடுக்க காரணம் ஏதாவது அமைந்து அவன் விடப்பட்டால், அதனால் தேவர்கள், உலக மக்கள், உங்கள் பக்தர்கள் மீண்டும் கொடுமைக்கு ஆளாவார்கள். ஆகையால் அவதார புருஷனே, உங்களை வேண்டிக் கொள்ள வந்தோம். எந்த காரணத்துக்காக நீங்கள் எந்த அவதாரம் எடுத்தீர்களோ அதை முடித்து உலகத்தை காத்து அந்த படுபாவியை நீங்கள் இல்லாமல் செய்து விடுங்கள். இறைவா, இதுதான் வேண்டுகோள். வானத்து தேவர்களே, ஏற்ற பொறுப்பினை நான் எப்போதும் மறப்பதில்லை. உரிய நேரம் வரும்போது அப்பணியை முடித்து வைப்பேன். ஆகையால் இப்படி ஐயம் எதற்கு? அமைதியாக இருப்பிடத்திற்கு புறப்படுங்கள். பிரபு, வாய்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும்.
வாய்மையே வெல்லும். வாருங்கள் அரசே, செல்லுவோம். வென்று வா கஜராஜா, இன்றுதான் நீ நன்றி காட்ட வேண்டிய நாள். சோர்ந்து விடாதே, செல். ராஜகுமாரன் கிருஷ்ணனுக்கு, 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 ராஜகுமாரன்
கண்ணா 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 உனக்கு அடி ஒன்று படவில்லையே? அடிபடவில்லை. உங்கள் மகனுக்கு ஒன்றுமில்லை. இந்த யானையை பார்த்ததும் என் பாதி உயிர் போய்விட்டது. மாதா யசோதா ஊட்டிய வெண்ணையை தின்று வளர்ந்த பிள்ளை. இந்த யானை மோத முடியுமா என்னை? அடே, எல்லோரும் வந்திருக்கிறீர்களா? வராமல் இருப்போமா என்ன? உனக்கு பயங்கர ஆபத்து என்றார்கள். அதுதான் படைதிரண்டு வந்தோம் நாங்கள் இங்கே. கவலைப்படாதே கண்ணா, உன்னை பாதுகாக்க எங்கள் உயிரையும் தருவோம். நண்பர்களுக்கு என் நன்றி. பாசமுள்ள நண்பர்கள் தான் எனக்கு அரண். கண்ணா, பழகிய நாட்கள் மறந்து விடுமோ? பாதுகாக்க வந்தோம் உன்னை. அப்பா, அம்மா நலம்தானா? அம்மாவுக்கு உன் ஞாபகம்தான். பாலூட்டிய தாயை மறக்க முடியவில்லை. கண்ணா, குவளையாப்பிடம் இறந்து விட்டது. இல்லை, இதை நம்ப முடியாது. மன்னரிடம் பொய் சொல்லுவேனா? உண்மையாகவே நீ பார்த்தாயா? அவமானம். அப்படி நினைக்காதீர்கள் அரசே. கவலை எதற்கு? அந்த யானை போனால் போகட்டும். இதோ பாருங்கள், உங்கள் ஆணைக்காக காத்திருக்கும் இந்த மல்லர்களை. ஒவ்வொரு மல்லனும் 100 யானை பலம் உள்ளவன் அரசே. தாங்களா கோகுலாதிபதியே? தாங்களா? மிகவும் நேரம் கடந்து வருகிறீர்களே. மன்னிக்க வேண்டும் மன்னா, யமுனையை கடந்து வர நேரமாகிவிட்டது. நல்லது, அப்படியானால் மன்னிக்கிறேன். ஊரெல்லாம் உமது வீரமிக்க பிள்ளையின் புகழை ஓகோ என்று சொல்லுகிறார்களே, உங்கள் பிள்ளை வரவில்லை? அவனும் அவன் நண்பர்களில் ஒரு சிலரும் எனக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, மகிழ்ச்சி. தாம் தங்கள் இருப்பிடத்திற்கு செல்லுங்கள்.
வியந்தது சபை வியந்ததுவே விழிகளும் நிலையாக அதிசயம் கண்ட அதிர்ச்சியில் சபையும் சிலையாக வியந்தது சபையும் வியந்தது வியந்தது விழிகளும் அசையாமல் கண்டு வியந்து அதிசயம் ஆனால் உண்மை உண்மை அக்கிரம கம்சனே இனியேது பெருமை ஆபத்து காலத்தில் அக கண்ணை திறப்பாய் ஆபத்து காலத்தில் அக கண்ணை திறப்பாய் தீபத்தில் ஜோதி தரிசனம் செய்வாய் ஆண்டவன் ஆள்பவன் அருள் பெற வேண்டும் அற்புத பொற்பதம் நற்பதம் போதும் ஆண்டவன் ஆள்பவன் அருள் பெற வேண்டும் அற்புத பொற்பதம் நற்பதம் போதும் எதற்கும் காலத்தின் முடிவுண்டு அவன் எவனாயிருக்கட்டும் அது உண்டு கற்பனையும் வியந்திடும் அதிசயங்கள் இன்று காட்சிகளாய் கண்ட ஆனந்தமே நவயுகம் வரவே பேரழகன் வந்து தரிசனம் தந்தது பாகியமே பொழிந்தன பொழிந்தன பூமழையே இங்கு பூஜைக்குரியவன் மேனியிலே அன்பிலே தோய்ந்திடும் பார்வையிலே எழிற்பூவினை போல் அந்த வடிவினிலே முரளீதரன் மனமோகன பாலன் அவன்தானே ஜீவன் தேவன் என ஸ்ரீநாதன் திருக்கரம் நான்குடனே தன் பக்தருக்கே அருள் தர வந்தான் லோகம் யாவும் தினம் கூறும் நாம பரம்பொருளின் ரூபம் பகவானே சூழ்ச்சியிலே கிருஷ்ணன் வீழ்ச்சியை தேடும் கம்சனின் நாடகம் பிரபுவுக்கும் தெரியும் நிழலுக்கு ஒளி தன்னை தின்றிட ஆசை நிச்சயம் நடக்காத நெறிகட்ட ஆசை கிருஷ்ணனும் கம்சனும் நேருக்கு நேரே கிருஷ்ணனும் கம்சனும் நேருக்கு வணங்குகின்றாரே கிருஷ்ணனும் கம்சனும் போரிடும் மாட்சி புண்ணியமும் பாவமும் மோதிடும் காட்சி கிருஷ்ணனும் கம்சனும் போரிடும் மாட்சி புண்ணியமும் பாவமும் மோதிடும் காட்சி முதலாக யார் ராஜசபைக்கு வந்தாலும் அந்த இடத்திலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை. அரசருக்கு முன்னால் வரும்போது அரசரை பணிந்து வணங்குவது நெறி. அரசே, மரியாதை கேட்டு தருவதல்ல, தகுதியுள்ள மன்னருக்கு தானே தருவது. அது போற்றத்தக்கது. மன்னருக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன், அக்ரூரனை நீங்கள்தான் எங்களை அழைக்க அனுப்பினீர்கள். அவரோடு மதுராபுரியில் நாங்கள் நுழையும் போதுதான் தாம் அனுப்பிய வரவேற்பு மடல் எங்களுக்கு கிடைத்தது. அதில் குறிப்பிட்டிருந்தது அன்பு வரவேற்பு தரப்படும் என்று. அந்த குறிப்புகள் செயல்படவே இல்லை. யார் அழைப்பிதழை அனுப்பினாரோ அவர்தான் மன்னவா. அழைப்பேற்று வந்தவரை பார்த்தால் முதலில் வணக்கம் சொல்ல வேண்டியவர். பாலே, உன் பேச்சு திறமை என்னை பிரமிக்க வைக்கிறது. அதனால் உன்னுடைய அறியாமையை நான் மன்னித்து விடுகிறேன். சிறுவனே, உனக்கு துணிவிருக்கிறது. நீ கிராமத்திலே வளர்ந்த காரணத்தால் செல்ல பிள்ளை ராஜாங்க நடைமுறைகள் உனக்கு தெரியவில்லை. இல்லை அரசே,
ராஜாங்க நடைமுறைகள் எனக்கும் தெரியும். ஒரு மன்னனை முதன்முறையாக பார்க்க செல்லும் போது வெறும் கையுடன் செல்லக்கூடாது. ஒரு பரிசுடன் செல்வது அழகு. அது பற்றிய சிந்தனையில் மூழ்கி வரும்போது ஒரு மத யானையை கொல்லும்படி நேர்ந்தது. அதனுடைய விலைமதிப்பற்ற தந்தங்களை நான் பரிசாக கொண்டு வந்திருக்கிறேன். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அரசே. சபாஷ், நீ உண்மையிலேயே வீரன்தான். நிரூபித்து விட்டாய். இதுவரை நான் உனது வீர கதைகளை பற்றித்தான் கேட்டு வந்தேன். அந்த கதைகள் பொய்யல்ல. எனக்கும் பெருமைதான் கம்சனின் ஆளுமையில் உன் போன்று இப்படி ஒரு வீரமுள்ள பிள்ளை இருப்பது. அந்த நினைப்பிலே மதுராவின் இந்த மகத்தான விழாவில் பங்கேற்க உனக்கு அழைப்பு அனுப்பியது. எதற்காக? அண்டை மாநிலங்களிலிருந்து இங்கு வந்த சிறந்த வீரர்கள், வல்லவர்கள் இங்கு மதுராவின் இனிய ஜனங்களின் முன்னால் நாம் தரும் பரமவீர பட்டத்தை அளிக்க இப்படி ஒரு ராஜாங்க ஏற்பாடு செய்தேன். மேலும் ஒன்று, இந்த பாராட்டு அறிவிப்புகளுக்கு முன்னால் எமது ஆசை, எம்மை போல இங்குள்ள நண்பர்களுக்கும் அவ்வாறு ஒரு ஆசை உண்டு. நீ செய்த வீரச் செயல்களின் கதைகளை, அற்புதங்களை சொல்லுவார்கள். சொல்லி வரும் கதைகளின் சிறப்பினை நாங்கள் பார்க்க ஆசை. அதனால் நாமே நமக்குள்ளே அண்டை நாட்டின் ஆற்றல் மிக்கவரில் 4 பெரும் மல்லர்களை வரச் சொன்னது. கம்சனின் ஆசை இன்று இந்த அரங்க மேடையில் நீ மற்போர் புரிவதை காண. நிற்பவரில் 4 தீரர்களை தேர்ந்தெடுத்து அவர்களோடு குஸ்தி செய்து மக்களை பெருமகிழ்ச்சியில் ஆழ்த்து. நாங்கள் வந்தது இந்த மதுராவின் விழாவை காண அரசே, குஸ்தி செய்ய அல்ல. நான் வேறொரு சந்தர்ப்பத்தில் தமது மல்லருடன் மோதி காட்டுகிறேன். இத்தனை சிறந்த வாய்ப்பு இனி எப்போது கிடைக்கும்? அண்டை ராஜ்யங்களிலிருந்து வந்தவர்களுக்கு எத்தனை எதிர்பார்ப்பு! நாம் இந்த அவையின் முன்னால் மற்போர் செய்து நம்முடைய திறமையை, வலிமையை காட்டுவோம். பார்ப்பவர்கள் பரவசம் அடைவார்கள். எங்களை பார்த்ததும் நீ நடுங்கி விட்டாயோ? போதும், புறப்படு. மன்னவரிடம் போய் நீயே மன்னிப்பு கேட்டுக்கொள். நாங்கள் உன்னை விட்டு விடுகிறோம். ஏய் சின்ன கண்ணா, வெண்ணெய் திருடுவது போல் இது வெறும் விளையாட்டு அல்ல, வீர விளையாட்டு, மல்யுத்தம். அச்சத்தினால் அவன் மிரண்டு விட்டான். கோபிகை பெண்கள், கிராமத்து மக்களுக்குத்தான் அவன் வீரன். ஏன் மிரளுகிறான்? மல்யுத்தம் என்றால் கண்ணாமூச்சி விளையாட்டா? அடிபட வேண்டும் அல்லவா? சின்னஞ்சிறு உடம்பு தாங்குமா? மற்றொரு சந்தர்ப்பம் என்று சொல்லி நழுவ பார்க்கிறார்.
அனுபவம் இல்லாத குழந்தையை வீரன் கிடைத்த வாய்ப்பினை நழுவ விட மாட்டார். சாவை சந்திக்க பயந்து காரணம் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார். வீரன் என்பவன் யார்? எது வந்தாலும் எதிர்கொள்பவன் தான். சண்டமார்தமாய் சீறி எழுவான். உன் முன்கால மோகன கதைகள் வெறும் கற்பனைதான், உண்மைகள் இல்லை. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்த கதை போல ஒரு சில சம்பவங்கள் உனக்கு சாதகமாக அமைந்து புகழ் தந்தன. மன்னரால் வளர்க்கப்படும் விளையாட்டுக்கள் வீரமிக்கவைகள். வெண்ணதிரி தின்பது போல நினைத்து விட்டால் ஏமாறுவது நீதான். இந்த வீரமிக்க சபையிலே ஆற்றலை காட்டும் நேரம் இது. உன் போன்ற கோழைகள் வரக்கூடாது. ஏ மல்யுத்த மணியே, தங்களை மதிக்கிறேன். இந்த மல்யுத்தத்திலே கலந்து கொள்வதென்பது ஒரு வரம்புக்குட்பட்ட நிபந்தனையுடன் செயல்படுவதுதான். மகத்தான மல்யுத்தத்திற்கு ஒரு நெறிமுறை உண்டு. முதலாவது தகுதி, மல்யுத்தம் பொருத்தமானவருடன் தான் போடுவார்கள். சிறு பிள்ளையும் பெரியவரும் எப்படி மோதுவது? வயதில் சின்னஞ்சிறு பிள்ளை நான். தாம் மல்யுத்தத்திலே மிகச் சிறந்தவர். தமது பெரிய தேகம் மோதும் போது இந்த பிள்ளையின் தேகம் அதை தாங்காது. ஆகையால் உமக்கும் எனக்கும் மல்யுத்தம் என்பது இந்த மன்றத்தின் தகுதிக்கு ஒத்து வராது. கிருஷ்ணன் சொன்னது சரிதான், எங்களுக்கு உடன்பாடில்லை. ஒரு இளம் பிள்ளையுடன் பெரியவர்கள் போடும் குஸ்தி நெறிமுறைக்கு மாறானது. இது அநியாயம். நிறுத்துங்கள். நெறிகளுக்கு எதிரான நிகழ்ச்சி அல்ல. வீரத்துக்கு வரம்புகளே கிடையாது. பாம்பு மிகச் சிறியது, அதன் விஷத்தை குறைத்து பேச முடியாது. ஒரு சின்னஞ்சிறு நெருப்பு பொறி காட்டையே எரித்து விடுகிறது. அதேதான் இந்த சிறுவன் பரம வீரனாக காட்டிக்கொள்ள ஜனங்களை ஏமாற்றுகிறான். இன்று இவனை இந்த ஜனங்களின் முன்பாக வீரம் இருந்தால் வெளிப்படுத்தி என்று சொல்கிறோம். இது நெறியற்ற அறைகூவல். இதை ஏற்பது இங்கே நடக்காது. மன்னவா, தாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே இந்த அநியாயம் நடக்கிறது. ஆட்சியில் அமர்ந்தவருக்கு நியாய பொறுப்பு உண்டு. இந்த சபையின் முன்பாக ஒரு சின்னஞ்சிறு பிள்ளைக்கு கொடுமை நிகழ்வதை பார்த்துக் கொண்டிருக்காதீர்கள். இல்லைய குரூரரே, உங்கள் பேச்சை ஏற்க முடியாது. இங்கு நிகழ்வது ஊரறிய நிகழ்கிறது. ரகசியங்கள் இல்லை. உங்களுக்கு இந்த பிள்ளைகளை பற்றி தெரியாதா? இந்த குழந்தை பகாசுரன், அகாசுரன் போன்ற வலிமைமிக்க அரக்கர் கூட்டத்தை தன்னந்தனியாக மோதிக்கொன்றான். இவன்தான் கோவர்த்தனகிரியை பெயர்த்தெடுத்து பிஞ்சு வரலால் குடையாக பிடித்தான். அவனை சிறுபிள்ளை என்று சொல்லி நீங்கள் கோகுலபாலனை அவமதிக்கிறீர்கள். ஆனால் நமக்கு வீரனை அவமதிக்க தெரியாது. ஆட்சியில் உட்கார்ந்ததால் மக்களை பற்றி கம்சனின் மதிப்பீடு தெளிவானது. எனது ராஜ்யம் வீரனுக்கு முதல் வணக்கம் செய்ய நினைக்கின்றது.
மக்கள் அவன் வீரத்தை பார்த்து கொண்டாட நினைக்கிறார்கள். எதற்கு? இணையற்ற தீரத்தை கண்டு களிக்க. எங்கள் அரசு ஆண்மையாளருக்கு, தேர்ச்சி உள்ளவருக்கு சிறப்பு வீர பட்டம் ஒன்று இங்கு வழங்க. அவையிலே அமர்ந்துள்ள மக்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்த. உங்கள் சிறு பிள்ளையால் அநேகரின் கதை முடிக்கப்பட்டது. ஒரு சிறந்த இளம் வீரனின் கதைகள் நாடெல்லாம் பேசப்படுகின்றன. எனக்கு தெரியும், நீங்கள் இங்கே பேசாதிருங்கள். கம்சம் அண்ணா, அமைதியாக உட்கார முடியாது. சூழ்ச்சிகள் புரிகின்றது. தாம் பேசிய பேச்சுகளை பார்த்தால் கிருஷ்ணனை தீர்த்து கட்டும் நாடகம் இது. முறைகெட்ட அரசனே, இங்கே நடக்கிறது நெறிகெட்ட முறைகேடு. பொறுமை காக்கும் யாதவர்கள் உயிரை பணையும் வைத்து இந்த அநீதியை ஒடுக்குவார்கள். அக்ரூரரே, ஆத்திரப்படாமல் தங்கள் வாளை உரையிலே போட்டு விடுங்கள். அதற்கு தேவையில்லை. நான் மதுரா மன்னரின் வாக்கை மதிக்கிறேன். மக்கள் எதிர்பார்ப்புகளை நிரூபித்து காட்ட, உண்மையான வீரத்தை காட்ட சந்தர்ப்பம் கிடைத்தது. சிறுவன் நான் தான் என்று அரக்கர்களை கொன்று நம்பியிருந்த நல்லாரை காத்தேன். இப்போது தீமைகளை திரும்பவும் அழிக்க காலம் அழைக்கிறது. நான் இன்னமும் கூட மன்னருக்கு ஒரு வாய்ப்பளிக்கிறேன். அவர் நீதிநெறி உணர்ந்து கடமையாற்றுவதிலே தடம் புரளாமல் இருக்க. மன்னவர் சிறியவன் சொல்லை நிராகரித்தால் துரோகங்களை எதிர்த்து போராட இங்குள்ளவர் முன்பாக கடமையாற்ற நான் முடிவெடுப்பேன். நான் மற்போர் செய்ய காத்திருக்கிறேன். நாலு பேரில் யாரும் வரலாம். தீர்ப்புகள் எழுத